ஹலோ யூஸ் வெல்கம் டு த கேஸ் ட்ராமாஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மை டிமன் கொரியன் ட்ராமா எபிசோட் 17 தான் கைஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு பார்க்காதுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். சரி வாங்க கைஸ் நம்ம ரீக்காக போய் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் கோவாங்க அந்த கடவுளை மீட் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் 2 பேரில் யாராவது ஒருத்தர் உயிரோடு தான் இருக்கணும் சொல்லியிருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம் கைஸ். யூம் சொல்கிறா கோவாங்க ஒரு நார்மல் டீமன் கிடையாது, அவன் மனுஷங்களோட சோலை நரகத்துக்கு அனுப்புறது தான் அவனோட வேலையே. அதெல்லாம் மனுஷங்களுக்கு பிடிச்ச வேலையை ஏதாவது பண்ணிவிட்டு அவங்க சோலை வந்து நரகத்துக்கு அனுப்புவான். என்ன புண்ணியம் செஞ்சுருந்தாலும் அவங்க சோலுக்கு நரகத்துக்கு தான் போவோம், என்ன நல்லா செஞ்சிடலாம்னு சொல்லும்போது சேனை ஒன்றுமே ஷாக்கிங்காக கேட்டுட்ருக்கான். இவனே இப்படிலாம் சொல்கிறா, அப்போ நம்ம நினச்சதுலாம் உண்மைதானா சொல்லி யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அதனால தான் கோவாங்கு டோய் கையை பிடிச்சிட்டு இருக்காளாம். அது மட்டும் இல்லாமல் யூம் ஒன்றுன்னு சொல்கிறா, ஏதோ ஒரு மிஸ்டேக்கால் கோவாங்கிட்ட இருக்க டேட்டு வந்து டோய் கிட்ட போகுது. அதனால தான் கோவாங்கு எப்போ பார்த்தாலும் டோயை ஹேண்டை பிடிச்சி அவனோட பவர் எடுத்துக்க பார்க்குறான், அதாவது பவரை யூஸ் பண்ணுறான். அப்படி கண்டி டோய் ஹேண்டை பிடிக்கலனா அவன் பவர் ஒர்க் ஆகாது சொன்னே சேனோ அவனோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அங்கே நினச்சி பார்க்குறான். அப்போ இன்னால் தான் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரிகவர் ஆகிட்டான் போல். அன்றைக்கி நம்ம ரூமில் இருந்தால் போது கூட திடீர்னு 2 பேரை காணாமானாங்க, எல்லாம் கோவாங்கால் தான் போல் சொல்லி யோசிச்சு பார்த்துட்ருக்கான். இப்போ ஃபுல்லாக டீமனை பற்றி தான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் கோவாங்க தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த கடவுள் சொல்லுதே ஞாபகப்படுத்திட்டு இருக்கான். 2 பேரில் யாராவது ஒருத்தர் உயிரோடு தான் இருக்கணும், இல்லாட்டி 2 பேரில் யாராவது ஒருத்தர் சாகணும், நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க சொல்லுன்னு தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே சீக்கிரம் காமிக்கிறாங்க. அவன் அந்த கோவாங் ஆஃபீஸில் இருக்க ரெக்கார்டை தான் கடைசியாக கேட்டுட்ருக்கான். பார்த்தா பார்க்கு அந்த கில்லர் மாட்டிக்கிட்டான், அதுமாரி வார்த்தையை மட்டும் தான் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் எதுவும் இருக்காது, ஏன்னா கோவாங் அப்போவே அதை எடுத்துகிட்டு இருப்பான். அதனால ஏதோ தப்பாக இருக்குது சொல்லி யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான். அவள் திடீர்னு சீக்கோட ஒய்ஃப் வந்து டோய் உங்களுக்கு அந்த ஆஃபீஸை பற்றி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி சைன் போட்டு தந்துட்டா, கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அவங்க பாராட்டுமே பேசும்போது சீக்கும் நீ எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, எல்லாம் நான் ட்ரை பண்ணேன், என்னால் தான் முடிஞ்சுது, நீங்களாம் ஒரு ஹெல்ப்பும் இல்லை சொல்லி ஒருமே நோஸ் கட் பண்ணுற மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா 2006 தான் காமிக்கிறாங்க. அதாவது ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அப்போ தான் டோயோட பேரண்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. அது சீக்க ஒரு பேப்பரில் படிச்சுட்டு இருக்கான். மேடம் ஜியும் டோய் முதல்ல அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாசம் எதெல்லாம் கிடைக்கும்லாம் எதிர்பார்க்காத சொல்லணும், ஒன்றே ஆகலாம் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்க மாட்டேன் சொல்கிறா. உடனே மேடம் ஜியும் நானே இதெல்லாம் எதிர்பார்க்காம தான் இங்கெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ முதல்ல அப்போ தான் சீக்கு வந்து டோய் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணுறான், ஹாய் சொல்கிறான். உடனே டோயும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே ஹாய் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா சீக்கு பர்சனலில் தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த கில்லர் அமிச்ச மெசேஜ்லாம் டெலீட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா மியாங்க தான் காமிக்கிறாங்க. அவன் சீக்கு வச்சிருக்க மாதிரி அச்சஸில் ஒரே ஃபோன் வச்சுருக்கான். ஏன்னா சீக்கு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரோ தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனும் அவங்க அப்பாவோட ஃபோனில் கனெக்ட் பண்ணி இவன் ஃபோனுக்கு வர மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். அதில் 2 ஃபோனுக்கும் வரும். அவனுக்கு அவங்க அப்பா பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஒன்று இதாக கதையாக சொல்லி பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா இப்போ அவங்க டோயை தான் காமிக்கிறாங்க. அவன் கோவாங்காக ஒரு கேக் செஞ்சிட்ருக்கா. கோவாங்கும் ஏதோ காமிச்சிக்காம அப்படியே ஜாலியாக வர மாதிரி வரான். என்ன செய்கிற கேட்கும்போது உனக்காக நான் கேக் தான் செய்கிறேன், உனக்கு பர்த்டே எப்போ தெரியல, அதனால தான் மேரி டீமன் போட்டு செய்யிட்டா இல்லை எப்படி செய்ய சொல்லி அவங்க கேட்டுட்ருக்காங்க. கோவாங்கும் நீ சமையல்லாம் செய்வியா எப்படி கேட்கும்போது நீ என்ன நினச்ச, நான் எவ்வளோ பெரிய செஃப் தெரியுமா சரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கோவாங் வந்து டோயை ஹக் பண்ணிடுறான். சாரி பார்க் தான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சின்ன வேலை சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டான், அதுக்காக மார்னிங் நான் அப்படி அர்ஜென்ட்டாக கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு சொல்கிறான். உடனே டோயும் பரவாயில்ல சொல்லிட்டு இருக்கும்போது கோவாங் நீ ஏன் கஷ்டப்படுற, நம்ம வெளியவே போய் சாப்பிட்டுக்கலாமே கேட்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வேணாம், நான் எவ்வளோ பெரிய செஃப்பு தெரியுமா சொல்லும்போது என்ன செஃப்பா எனக்கு தெரியவே தெரியாது சொல்கிறான். உடனே நீ மறந்துட்டியா, நான் ஒரு ஃபுட் பேஸ்டு கம்பெனியோட CEO தான், நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா சொல்லி அவங்க கலாச்சிட்டு இருக்காங்க கோவாங்க. உடனே திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது டோய் திடீர்னு கோவாங்கலேயே கேக் எடுத்து ஒரு ஸ்பூனை வச்சிடுறாங்க. அவன் திடீர்னு ஷாக் ஆகி சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டே அவன் மூஞ்சி ரியாக்ஷன் மாறுது. இதிலே தெரியும் டோய் எப்படி சூப்பராக சமைக்கிறான்னு. ஏன்னா அவள் சுகருக்கு பதிலாக சால்ட்டை கொத்தி வச்சிட்ருக்கா. உடனே டோயும் சூப்பராக இருக்குல்ல எனக்கு தெரியும், நானும் சாப்பிட போகிறேன் சொல்லி அவங்களும் சாப்பிட போகிறாங்க. வேணாம் நீ சாப்பிடாத சொல்லி அவன் தடுத்துடுறான். அவன் தடுக்க பார்க்குறான். எவ்வளோ சொன்னாலும் டோய் கேட்க மாட்டுக்கிறா. இல்லாட்டி நான் ஒரு ஸ்பூனாச்சும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கோவாங்கும் செஃப்லாம் அவங்க டேஸ்ட் பண்ணியே பார்க்க மாட்டாங்க, அவங்க செஞ்சு சாப்பிடலாம், பார்த்தாலே தெரியும் அவங்க எப்படி செஞ்சுருக்காங்க சூப்பராக சொல்லி பேசிகிட்டு இருக்கான். உடனே டோயும் இவன் நம்ம பாராட்டுறானா கலாய்க்கிறானா சொல்லி அவங்களே சாப்பிட்டுறாங்க. கண்டராகவே இருக்குது எப்போ நீ இதை போய் சாப்பிட்ட சொல்லி கேட்குறாங்க. உடனே அவனும் இல்லையே நல்லா தானே இருக்குது, சால்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றபடி சூப்பராக இருக்குது, நீ வேணால் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடுறியா, கொஞ்சம் கேக் எப்போ சுகரில் தான் செய்வாங்க, நீ சால்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி செய், சூப்பராக பிச்சுக்கிட்டு
கூட்டிகிட்டு போக சொல்கிறான். உடனே அப்படியா சரி நீ இன்னொரு வாட்டி அப்போனா எனக்காக சாப்பிடு சொல்லி அவனுக்கு திருப்பி ஊட்டி விட்றாங்க. உடனே கோவாங் மூஞ்சி ரியாக்ஷனே மாறுது. உடனே டோயும் இல்லை நான் உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன் சரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா 2 பேரும் அப்படியே பால்கனியில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே கோவாங் டோய் கிட்ட டோயும் ஃபர்ஸ்ட்லாம் உனக்கு ஹைட்டாக பார்த்தா பயமே இப்படிலாம் பைபிள்லேயே கேட்கும்போது நான் எப்படி பயப்படுவேன் நீ தான் கூட இருக்கே நீ இருக்க நான் பயப்பட மாட்டேன் நீ தான் என்னோட காடின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கோவாங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். உடனே கோவாங்க திடீர்னு டோய் கிட்ட நாளைக்கு தான் இந்த உலகத்தோட கடைசி நாள் தான் நீ உனக்கு என்ன பண்ணால் உனக்கு பிடிக்கும் சொல்லி கேட்குறான். உடனே டோயும் எனக்கு நாளைக்கு அப்போனா அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் 2 பேரும் எங்கேயா போய் வாக் பண்ணலாம் ஒன்றா சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு டவுட்டு நீ பேயெல்லாம் பார்த்தா நீ பயப்பட மாட்டியான்னு ஏன்னா நீ டீமனில் பயப்பட மாட்டியா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது தெரிஞ்சிருச்சுன்னா நான் சந்தோஷமாக படுவேன் சொல்லி விளையாண்டுட்டு இருக்காங்க. உடனே ஏன் திடீர்னுலாம் கேட்குற சொன்னோன்னே கோவாங்கோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கேட்டேன் போர் அடிக்கிறது நான். உடனே கோவாங்கோ நம்ம ஏன் இன்றைக்கி நைட்டை ஃபுல்லாக மியூச்சிட்டு இருக்கலாம் சொல்லி கேட்டுட்ருக்கான். உடனே டோயும் எப்படி தூக்கம் வரமே சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சொல்கிறான். என்ன ஐடியா கேட்டால் நீ என் கூட வா நான் அது என்ன ஐடியா சொல்கிறேன்னு சொல்லி கூட்டின்னு போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா 2 பேரும் டிவிக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு பேய் படம் ஓடிட்டுருக்கு. டோய் செம்மையாக பார்த்து பயந்துட்டுருக்கா. கோவாங் இதுலேயே தெரிஞ்சிடும் பாரு நான் பயப்படுறேன்னா இல்லையா பேய்க்கு சொல்லி அவன் தைரியமாக பேசிகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அப்படியே சீன்லாம் போட்டேன் நான் பக்கத்தில் இருந்தால் உனக்கு பயம் வராது கார்டியன் மாதிரி இருப்பேன்னு. இப்போ பார்த்தா பயந்துட்டு உட்காந்துருக்க சொல்லும்போது உடனே டோயும் பக்கத்தில் கடவுளே உட்காந்தாலும் டிவியில் பேய் வந்துச்சுன்னா எல்லோரும் பயப்பட தான் செய்வாங்க நீ ஏன் பயப்படல இப்போ தெரிஞ்சிச்சு எனக்கு சந்தேகம்லாம் போயிடுச்சு நீ பேயை பார்த்தா பயப்பட மாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே திடீர்னு நாங்கள் ஒரு பேய் பயமுத்துற சீன் மாதிரி வந்துச்சு போல். டோய் அதை பார்த்துட்டு டப்புன்னு பாப்கார்ன் எல்லாத்தையும் கோவாங் மேலே தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அவன் பார்க்குறான் என்ன காரியம் பண்ணியிருக்கேன்னு. உடனே பேய் படம்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது டோய் கோவாங் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே கோவாங்கும் நான் எதை பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன் சொல்லி நினைக்கிறேன் அதான் கிடையாது நீ கண்டிப்பாக என் வாழ்க்கையை விட்டு போனேன்னா நான் கண்டிப்பாக அதை நினச்சி பயப்படுவோம் வருத்தப்படவும் செய்கிறேன் அந்தமாரி நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். டோய் தூங்குனால அவங்கள படுக்க வச்சுட்டு பெட்ரூமில் அவன் என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கான். அப்போ கூட அவங்க தூக்கத்திலேயே கோவாங் என்னை விட்டு போகாத சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கோவாங்கோ இல்லை டோய் நான் உன்னை விட்டு ரொம்ப தூரமாக போகிறேன் நீ என்ன நினச்சாலும் என்ன கண்டுபிடிக்க முடியாது சொல்லி பேசிகிட்டு இருக்கான். உடனே டோயும் திருப்பி சொல்லிட்டு தான் இருக்காங்க. உடனே அவன் கையை வேற கிரிப்பாக பிடிச்சிக்கிறாங்க. சரி எப்படியோ சமாளிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறான். அங்கே ஒரு பால்கனி இருக்குது. பால்கனி கிட்ட வந்து நான் நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஏன் இப்படி நடக்குது எனக்கு இதுக்கு மேலே வழி எனக்கு சூஸ் பண்ண தெரியல 2 பேரில் யாரோ ஒருத்தர் உயிர் கிடையாது நாங்கள் 2 பேரும் உயிரோடு தான் இருக்கணும் சொல்லி பண்ணிட்டு அந்த கடவுள்கிட்ட பேசலாம் போகிறான். பார்த்தா அங்கே ஒரு கிளப்பு மாதிரி இருக்குது. அந்த கிளப்புக்குள்ளே தான் போகிறான். பார்த்தா அவங்க சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஜெயிக்கிற சீட்டே இல்லை ஏதோ மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. உடனே நீங்கள் என்ன கேவலமான காரியம் பண்ணிகிட்ருக்கீங்க உலகத்தில் எவ்வளோ வேலை இருக்குது இந்நாள் தான் மனுஷங்களாம் கஷ்டப்படுறாங்களா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கடவுள்கிட்ட. பதிலுக்கு கடவுளும் நான் ஏதாவது சென்டென்ஸ் ஸ்டார்ட் தான் பண்ணி விடுவேன் பக்கத்தில் ஹியூமன்ஸ் தான் கமா போட்டு அது கண்டினியூட்டி பண்ணுவாங்க அதனால் ஹியூமன்ஸை பற்றி நான் எதுவும் கவலைலாம் பட மாட்டேன் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வேறு இருக்க கடுப்பில் அவன் கடவுள் ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணாங்கன்னா குடிக்க அவனை பதிலுக்கு ரெட் ஒயின் எனக்கு தாங்க ஏன்னா அதான் பிஎஸ் ட்ரிங்க்னு சொல்லி ரெட் ஒயின் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். உடனே இவன் நான் புதுசாக பேசுகிறான் சொல்லி அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கோவாங்கும் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நல்லா தேவையில்லாத விஷயம் எனக்கு ஒரு வேலை ஆகணும் நாங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது நாங்கள் 2 பேருமே உயிரோடு இருக்கணும் ஏன்னா நான் லவ் பண்ணுற சொல்லும்போது ஒன்றே கடவுளும் இந்த டைஸ் மாதிரி தான் ஒன்று கரெக்டாக ஜெயிக்கிற மாதிரி வந்தாலும் ஒன்று வந்து தோக்க வச்சிரும் அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோவாங்க அதெல்லாம் கிடையாது நாளைக்கு ஃபுல் மூணு நாளைக்கு என் பவர் எனக்கே வர மாதிரி நாங்கள் 2 பேரும் சாகாமல் ஒன்றா இருந்து காமிக்கிறோம் நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம் சொல்லி கேட்டுட்ருக்கான். உடனே அவங்களும் நான் டீல் போட்டு எப்போவும் தோட்டது கிடையாது ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. உடனே நாளைக்கு பார்க்க தானே போகிறீங்க யார் ஜெயிக்க போகிறா யார் தோக்க போகிறா சொல்லி அவனும் பேசிகிட்டு இருக்கான். உடனே அவன் திடீர்னு அந்த கிளப்பை விட்டு வெளியே வந்து அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் என்ன நடக்க போகுது நாளைக்குன்னு. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா பார்க்க தான் காமிக்கிறாங்க. அவன் இப்போ தான் அங்கே இருக்க கிளாக்லாம் ஸ்டாப் ஆகிருக்குன்னு நோட்டீஸ் பண்ணுறான். ஒரு பாஸ் இங்கே என்ன நடக்குது எல்லா கிளாக்கும் ஸ்டாப் ஆகிருக்கு சொல்லி கேட்கும்போது உடனே கோவாங்க திடீர்னு நாளைக்கு நான் வரலன்னா கவலைப்படாத இங்கே எல்லாம் பழைய பொருள்லாம் இருக்கும் அதெல்லாம் விற்றுரு உன் கை செலவுக்கு உனக்கு காசு
அதிகமாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் டோய் வந்து நான் எங்கே இருக்கேன்னு கேட்டானா, நான் எங்கேயாவது அவளுக்கு இடம் தெரியாத இடமா சொல்லு, வேறு ஏதாவது இடமா தூரமாக சொல்லு, அதுமேட்டுக்கு அவள் தேடுறான்னு அவள் வேறு அவஸ்தப்பட போகிறா சொல்லி ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்கான். உடனே பார்க்கும், பாஸ் என்ன பாஸ் ஆச்சு, நீங்கள் என்ன சாகப்படுறன்னு நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் மறக்காதீங்க நீங்கள் ஒரு டீமன் சொல்லி மோட்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். கோவாங்க அங்கே சேடாக பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே பகல் விடியுது. டோய் கோவாங்க தான் ஃபஸ்ட்டு தேடுறா. அவன் பக்கத்தில் எல்லாம் தெரிஞ்சோன்னே அவள் ஒரு ரூமாக போய் தேட ஆரம்பிக்கிறா. பார்த்தா அவன் நினச்சி பார்க்குறான் இல்லாட்டி பால்கனியில் இருப்பானான்னு. பார்த்தா கரெக்டாக அவனும் அங்கே தான் இருக்கான். ஏன் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது போகிற, ஏன்னா எனக்கு நேற்று ஒரு கனவு வந்துச்சு, நீ ஏன் என்கிட்ட சொல்கிற, நான் அவனை விட்டு தூரமாக போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. உடனே கோவாங்க நேற்று நம்ம பேசுனதா அவளுக்கு கனவாக வந்துச்சு போல் சொல்லிகிட்டு இருக்கான். ஆமாம் நான் அவனை விட்டு தூரமாக தான் போகிறேன், ஆனால் நான் மட்டும் போகிறது கிடையாது, நம்ம 2 பேரும் தான் ட்ராவல் பண்ணி போகிறோம் ஒன்றா சொல்லி பேசிகிட்டு இருக்கான். எங்கே கேட்கும்போது இன்றைக்கி ஃபுல் மூணு, அன்றைக்கி தண்ணியில் வந்த மாரி நம்ம இன்றைக்கி இதாக பண்ணோன்னா உங்ககிட்ட இருக்க பவர் என்கிட்டயும் வந்துடும் திருப்பி சொல்லிகிட்ருக்கான். உடனே டோயும் சந்தோஷமாக ஹக் பண்ணுறாங்க. கோவாங்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான், நம்ம நினைக்கிறதுலாம் நடக்குமா இல்லாட்டி வேறு எதாவது நடந்துருமா சொல்லி கொஞ்சம் பயப்படுறான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா டோய் ஆஃபீஸில் அந்த ஹானோட டீமை தான் காமிக்கிறாங்க. சீக்கு வர்றது சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம டோய் மேடம் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் எல்லாம் கரெக்டாக கிடச்சிது. இப்போ அவன் வந்தானா எல்லாம் கரெக்டாக நடக்குமா தெரியல. பேசியிருக்கும்போது டோய் கரெக்டாக அவங்களோட வேலையை பார்க்க வராங்க. பக்கத்தில் ஷின்னும் இருக்காங்க. டோய் கூட போய் இன்றைக்கி அவங்களோட ஒர்க்லாம் என்னது சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னெல்லாம் இருக்குன்னு. திடீர்னு 2 பேருக்கும் அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ் ஆடி பேசிகிட்டு இருந்தாங்க காமெடியாக. 2 பேருக்கும் ஞாபகம் வந்துட்டு ஐயோ இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம்ல சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சி சொல்லிக்கிட்டு 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் ட்ரிங்கே பண்ணக்கூடாதா சொல்லி 2 பேரும் நினச்சிக்கிட்டே போகிறாங்க. இப்போ அப்படியே பார்த்தாங்கன்னா ஷின்னு ஒரு இடத்துல போய் கத்திட்டு இருக்காங்க, ஸ்டோர் மாரி ஒரு இடத்துல. என்னென்ன ஆன் டீம் கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக எலிஞ்சி அதை திறத்த பாட்ட முடியல சொல்லிட்டுக்கு. உடனே அவங்களும் இந்த ஹான் டீமும் இல்லாத எலியை போய் திறத்தலான்னு போய் ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா அந்த மியாங்க தான் காமிக்கிறாங்க. மியாங்க்கு தெரிஞ்சிருச்சு சீக்கு பேரில் எல்லாமே அந்த ரெஜிஸ்டர் டோய் பண்ணி தந்துட்டான்னு. உடனே இது பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஃபோனை பார்த்துட்ருக்கான், மெசேஜ் வந்திருக்குன்னு. பார்த்தா கரெக்டாக சீக்காக வரான். நம்மள மாதிரி ஒரு ஃபோன் வச்சுருக்குன்னு அவனுக்கு டவுட் வந்துருச்சு. என்னது அன்றைக்கி ஒரு மாதிரி மறைச்சேன் இன்றைக்கி ஒரு மாதிரி மறைக்கிறேன் சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சின்னதாக ஒரு வேலை இருக்குது சொல்லி ஃபோனை பேக்கெட்டில் போட்டு வெளியே எடுத்துன்னு போகிறான். உடனே அவங்க அம்மாவும் சாப்பிட்ட அப்புறம் நீ வெளியே போக சொல்கிறாங்க அவங்க அம்மா. உடனே மியாங்க ஏதோ சமாளிச்சுட்டு எப்படியோ வெளியே வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா பார்க்க தான் காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், எத்தனை வருஷமாக நம்ம பாஸ் கூட இருக்கோம், இப்படி திடீர்னு சொல்கிறாரே, நம்ம கொஞ்சம் அவர்கிட்ட போய் பேசி பார்க்கலாம் சொல்லி உடனே அவன் கோவாங்கிட்ட பேச போகிறான். பாஸ் நீங்கள் கண்டி அந்த ரிவரில் அன்றைக்கி விழுந்த மாதிரியே திருப்பி விழலாம்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அப்படி கண்டி அது ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நான் திருப்பி அண்டர் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நான் 1000 இயர்ஸ்க்கு அந்த நெருப்புலேயே இருப்பேன் ஒரு பனிஷ்மெண்ட்டாக சொல்கிறான். ஒன்றே அவனும் ஃபீல் பண்ணிட்டு இப்படிலாம் நடக்கக்கூடாது, நம்ம ஏன் இப்படி அழுந்துட்டுருக்கோம், நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளால் பாஸ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதா சொல்லி ட்ரை தான் பண்ணோம், இப்படிலாம் அழுந்துட்டுருக்கூடாது சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது பக்கத்துலையும் வந்து இப்போ எதுக்கு வந்துட்டுருக்க, பாஸ்க்கு என்ன நடக்க போது ஒழுங்காக சொல்கிறியா இல்லாட்டி என்னை கட்டி வச்சு உன்னை மிரட்டி உன் உயிர் எடுக்கிட்டா சொல்லி மிரட்டிகிட்டு இருக்காங்க. என் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்க்க வருவாரா மாட்டாரா, இப்போ என்கிட்ட பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி அவங்கள கேட்டுட்ருக்காங்க. உடனே பார்க்கும் நான் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சொல்லி எல்லாத்தையும் அவன் சொல்லிடுறான். இதை கேட்டுன்னு ஈமும் வருத்தப்பட்டுகிட்டே போகிறாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பி ஒரு ஓட்டிங் வைக்க போகிறோம். மை டிமன் கொரியன் ட்ராமா வேணுமா இல்லை டேல் ஆஃப் 90 கொரியன் ட்ராமா வேணுமான்னு நீங்கள் திருப்பி ஓட் பண்ணுங்கள். எது வேணுமோ நான் அதிலேருந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்படி கட்டி மை டிமனுக்கு திருப்பி ஓட்டிங் வந்துச்சுன்னா நான் இதுலேருந்தே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். ஓகே பாய்.